ஆ இந்த என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறதுக்குள்ளரே ஒரே போராட்டமாக இருக்குது. என்னடா பண்ணலாம்? அதுக்குன்னு தனியாக ஒரு யூடியூப்லலாம் நிறைய வீடியோ பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறதுன்னா, நோட்டில் இந்த மாதிரி எழுதி வச்சுக்கிறது. எழுதி வச்சு அதை ஒவ்வொன்றா பார்த்து பார்த்து செய்யும்போது நம்ம அதை மிஸ் பண்ணாமல் இதை மிஸ் பண்ணாமல் கரெக்டாக வந்துட்டு அதே டேஸ்ட்டுக்கு கொண்டு வருவோம். ஸோ நான் இங்கே என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, வெண்டைக்காய் புளிக்குழம்பு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தேவையான ரெசிபி வந்துட்டு நான் ஆல்ரெடி ஒரு காலத்தில் ஆதி காலத்தில் எழுதி வச்சுருந்தேன். அதை பார்த்து ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து பண்ணும்போது தான் எனக்கு அப்போ எழுதி வச்சதெல்லாம் எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு தோணுச்சு. சரி நானே இங்கே அரைக்க வேண்டியதெல்லாம் அரைச்சிட்டு வதக்க வேண்டியதெல்லாம் வதக்கிட்டு அப்படியே ரெசிபியாக ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தேன்னா, சரி சைட் பை சைடு என்னடா பண்ணலாம் அப்படின்னு வந்துட்டு முன்னாடியே என்ன பண்ணேன்னா, கொள்ளு பருப்பு இருக்கும் இல்லையா, அதை வந்துட்டு வேக வச்சுருந்தேன் ஒரு நாளைக்கு முன்னாடியே. சரி இதே வந்துட்டு ஒரு சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொள்ளு பருப்பு சட்னி தான் வந்துட்டு சைட் பை சைடு நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக எப்படியோ வந்துட்டு இந்த புளிக்குழம்பும் அப்புறம் அந்த கொள்ளு பருப்பு சட்னியும் ரெடி பண்ணிட்டேன். இந்த ரெசிபி நான் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸான ஒரு யூடியூப் சேனல்லேருந்து அவங்க சொன்னதை ஃபாலோ பண்ணி பண்ணியிருக்கேன். டேஸ்ட் அட்டகாசமாக இருந்துச்சு.